உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னையவா தடுக்கிறீங்க? என்னை யாராலையும் தடுக்க முடியாது. வேணும், ராணி வயிற்றுல இருக்கிற குழந்தை எனக்கு இப்பவே வேணும். அப்படி யாராவது தடுத்தா பசுபதி உடம்புல இருக்கிறனா இந்த உடம்பை எரிச்சிருவேன். என்னாச்சு மல்லிகா? என்னாச்சு? ஒண்ணும் ஆகலங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சு. இப்ப நீங்க எப்படியோ நல்லபடியா வந்துட்டீங்க. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐயா, நாங்க நினைச்சதை நடத்தி கொடுத்துட்டீங்க. நீ நினைச்சதும் நடந்துருச்சு, நான் நினைச்சதும் நடந்துருச்சு. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு முடிஞ்சு. இந்த வாட்டியும் சொன்ன மாதிரி ராணி ஜெயிச்சிட்டா. நாம என்ன பண்ண போறோம் தெரியல. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி எடுத்துட்டு வா. சித்தார்த், தடிகாரா, யோ சித்தார்த், சரி எழுந்திருப்பா. முக்கியமான விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது. மல்லிகா, உன் கழுத்துல இருக்கிற அந்த தாலி அந்த பாக கட்டினது, அதை தூக்கி போடு. போடுமா, தூக்கி போடு. தூக்கி போடுங்க. முகத்துல தெரியுமா? தித்து, எழுந்திரியா. யோ, என்ன சாமி இதெல்லாம்? அந்த ராணி 2 தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. அடுத்த தடவை அந்த ராணி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன மனோ, சாமியார் வேற காணாம போயிட்டாரு. போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாமே தலைகீழா நடந்திருக்கு. இப்ப வீட்டுக்கு போனா அம்மா கிட்ட யார் பதில் சொல்றது? நீ தான் சொல்லணும். எனக்கு எதுவும் தெரியாது. மாமா, அண்ணா பாத்து. எழுந்திரியா, பாத்து. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுயா. ஒரு வழியா அந்த ஈசன் கருணையால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பசுபதி தம்பி நல்லபடியா வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அது கடவுளோட கருணை மட்டும் இல்லப்பா. சித்தார்த் தம்பி, ராணி 2 பேருமே அவங்க உயிரை பணையம் வச்சு பசுபதி தம்பி உயிரை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நான் உங்க 2 பேருக்கும் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருப்பேன். ஐயோ ஆண்டி,
எதுக்கு நீங்க நன்றி எல்லாம் சொல்றீங்க? இது நம்ம குடும்பம். என் குடும்பத்துக்காக நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? அம்மா ராணி, மல்லிகாவுக்கு அம்மா ஆ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சிச்சு. ராணி அதுக்குள்ள எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் வச்சுட்டா. அங்க இருக்குது பாருங்க தாலி. ஆ. அஞ்சல, ஆ நீ அந்த தாலிச்சரடை எடுத்து முதல்ல கோத்து கொடுமா. சரிங்க. எல்லாரும் ஒவ்வொன்னு கோத்துருங்க. ம். அஞ்சல, உன் கையாலேயே தாலி எடுத்து மாப்பிள்ளை கிட்ட கொடு. ம், சரி. இந்தாப்பா. ஆசீர்வாதம் பண்ணு. கொஞ்சம் பின்னாடி வந்துருங்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அக்கா, என்னை மன்னிச்சிடுக்கா. உங்களோட தியாகத்தை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப பேசிட்டேன். மல்லிகா, நல்ல விஷயம் நடந்துக்குது. அத்தை நினைச்சு சந்தோஷப்படாம இன்னத்துக்கோசரம் பல்சிய நினைச்சு அழுதுன்னு இருக்கிற. மாமா, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நான் உங்களை ரொம்பவே மரியாதை இல்லாம பேசிட்டேன். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமா. மல்லிகா, நான் ஆன்ட்டி கிட்ட சொன்னதா உன்கிட்டயும் சொல்றேன். இது ஏன் குடும்பம். என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து நிப்பேன். அது என் கடமை. நீ பேசுனதையெல்லாம் என்ன தெரிஞ்சா பேசின. உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அதனால ஏதோ கோவத்துல பேசிட்ட, அவ்வளவுதானே. அதையெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். மறக்கிறது உன்னோட பெருந்தன்மை பாசித்தார். ஆனா மன்னிப்பு கேட்டதானே நாங்கெல்லாம் மனுஷங்க. தாத்தா, நீங்களுமா? ஆமா சித்தார்த், நாங்களும் சேர்ந்து தானே உங்க 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டோம். அதனால மன்னிப்பு கேட்டுதானப்பா ஆகணும். தாத்தா, நாம எல்லாரும் ஒண்ணு உள்ள ஒண்ணு. உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க வந்து நிப்போம். எங்களுக்கு ஒண்ணுனா நீங்க வந்து நிக்கிறது தானே சொந்தம். யாரும் இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. ஏதோ நடக்கணும் நின்றுது, நடந்துச்சு, அவள்தான். நல்ல வேலை, யாருக்கும் எந்தவித சேதாரமும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. அத சொல்லுமா. உன்னோட மதியால எப்பேற்பட்ட விதியையும் மாத்த முடியும். நீ சாதிச்சிட்டமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.